ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல லயன்ஸ் கேட் பிளே ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க சிம்பத்தி ஃபார் தி டெவில் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோட ஒய்ஃப்க்கு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சியால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பார்க்கிங்ல காரை விடும்போது ஒருத்தர் வந்து பின்னாடி ஏறுறாரு. இவரை துப்பாக்கி முனையில நான் சொல்ற பேச்ச கேளு, காரை எடு அப்படின்றாரு. இவரு தன்னோட எமர்ஜென்சியை சொல்றாரு. இனிமே நான் தாண்டா உனக்கு எமர்ஜென்சி அப்படின்ட்டு கார் எடுக்க வைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அப்படி அவரு நம்ம ஹீரோ எங்க கூட்டிட்டு போறாரு, அதுல இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு அவங்க ஒய்ஃபை பார்க்க வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா என்ன, 100 படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட். அத பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோ ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதை விட வில்லன் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேர் கேரக்டருமே நீட்டா எழுதிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் ஓவரால் நீட்டாக இருக்கு. அதே மாதிரி த்ரில்லர் ஃபேக்டர் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்குன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபில சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். ஒரு சில இடத்துல லேக் அடிச்சாலும் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமாக தான் இருந்தது. கண்டிப்பாக அந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.